சாந்தி. கேள்வி பதில் செஷனுடைய இன்று ஐந்தாவது நாள். கேள்வி பல விதத்துல. ஆனா கேள்விகளை பத்தி பாபா வானிலை என்ன சொல்லியிருக்கிறாரு? கேள்வி கேட்கறத வச்சு கேள்விகளை கடந்து போனோம் அப்படின்னு சாகார முரளியில பாபா சொல்றாரு அடிக்கடி. அப்புறம் வேற என்ன சொல்றாரு பாபா? கேள்வி சுரூபமாக ஆகுதுங்க, மகிழ்ச்சி சுரூபமாகுங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காரு? எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். நீங்க பாபாவை நினைவு பண்ணுங்க, அப்ப எல்லா கேள்விகளும் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாருல, கொஸ்டின் கேள்விக்குறி போடுறீங்க அப்படின்னா எவ்வளவு அது வளைஞ்சு எடுத்து நிறைய கஷ்டம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவே புல்சா வைக்கிறது எவ்வளோ ஈஸி, புள்ளி வைங்க அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காரு பாபா? ஒய் அப்படின்னு சொல்லாதுங்க, ஃப்ளைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நத்திங் நியூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதுவும் புதிதல்ல, ஏற்கனவே பல முறை நடந்து முடிந்த விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால் இது புதிய விஷயமே அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் உங்கள் மன சோர்வுகள் நீங்கும். உங்கள் கேள்விகளுக்கான பதிலும் அதில் அடங்கி உள்ளது இப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. டிராமா கல்யாணக்காரி சொல்லியிருக்காரா? அதனால இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட இன்னைக்கு முதல் கேள்வியை நம்ம பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள்ல இருந்து நான் எப்படி விடுபடுறது? நான் அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த பலவீனத்தினால. அதுல தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள், மார்க்க தரிசனம் காட்டுங்கள். நான் ஞானத்துக்கு வரக்கு முன்னாடி தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஞானத்துக்கு வந்த பிறகு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. கொஞ்சம் அது சரி பண்றதுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இதான் கேள்வி. விட்டல் பாய் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஓம் சாந்தி. முதல்ல பலவீனத்துல இருந்து நீங்க விடுபடணும்னு கேக்குறீங்க. சரி, என்ன பலவீனம்னு முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுடைய பலவீனம் நிறைய, சில நேரத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கு, அப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய நமக்கு தெரியும், தோணும். ஆனா பாத்தீங்கன்னா அதனுடைய விதை ஒண்ணுதான் இருக்கும். அந்த விதையை, அந்த பாயிண்ட் எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ அதை நம்ம சரி பண்ணிட்டா நம்ம இதெல்லாம் சரியாயிரும். அதனால அதை கண்டுபிடிக்கணும். அதனுடைய விதை எது? எல்லா பிரச்சனைக்கும் விதை எது? விதை இல்லை அப்படின்னா வேறு எது? அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான தெய்வீக குணங்களை நம்ம தாரணை பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒவ்வொரு பேச்சு சொல் செயலில் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். தியானத்துலையும் அந்த மாதிரி பண்ணணும். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் அந்த குணங்களை சதா அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குள்ள பலவீனங்கள் பதிலாக நம்ம நிறைகள், குணங்களை நம்ம நிரப்ப முடியும். யாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதோ, பலவீனங்கள் இருக்குதோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலையும் அந்த மாதிரி அமையும். இந்த மாதிரி மனிதர்களும் கிடைப்பாங்க பிரச்சனைகளை தூண்டி விடுற மாதிரி. இது பாபா என்ன சொல்றாரு? இது கடைசி வரைக்கும் வரும். இப்போ பாபா குழந்தை ஆயிட்டோம் அப்படின்ட்டு நமக்கு பிரச்சனையே வராமல் இருக்குமா? நான் இன்னும் அதிகமாக வரும். ஏன்னா நெகட்டிவ் வழியில போயிட்டு இருந்தோம், அப்போ நமக்கு அது பிரச்சனையா தெரியல. அதுவே அது பாசிட்டிவ் வழியில போகும்போது அது பிரச்சனையா தெரியும்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஞான வாழ்க்கையில. அதனால பாபா இதுக்காக என்ன சொல்றாரு? கடைசி வரைக்கும் வரும். எது வரைக்கும் நம்ம சரீரத்தை விட்டு போறோமோ அது வரைக்கும் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வேணும். இப்போ ஒரு ஃபிலிம் இருக்கு அப்படின்னா அதுல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கணும், ஒரு ஃபேமிலி இருக்கணும், ஒரு வில்லன் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், எல்லாமே தேவை. ஏதாவது ஒன்று கம்மியா இருந்தா கூட அது நல்லா இருக்காது. சென்டிமெண்ட்டும் இருக்கணும், எமோஷன்ஸும் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், த்ரில்லிங் இருக்கணும், ஹாப்பி என்டிங் இருக்கணும். இப்ப ராமாயணத்துல இருந்து ராவணன் எடுத்தீங்கன்னா அது பார்க்க முடியுமா? இந்த ராமாயணத்துக்கு என்ன மகிமை இருக்குது? ஒரு மகிமே கிடையாது. ஒருத்தவங்க வியாதி இருக்குன்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே போல இங்க கூட நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த வேர் அல்லது அந்த விதையை கண்டுபிடிக்கணும். சென்டர்ல நம்ம ஒரு சரண்டர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கருணையா இரக்கமா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபுல் டே சேவை பண்றாங்க. ராத்திரி 12, 1 மணி வரைக்கும் சேவை பண்றாங்க. ஆனாலும் 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப எனக்குள்ள இந்த சக்தி ஏன் இல்லை? இந்த அளவு துணிவு ஏன் இல்லை? அந்த ஆத்மா திருப்தியா இருக்குது. ஆனா எனக்கு ஒரு பொழுதும் என் மேல திருப்தியே வரமாட்டேன். ஒவ்வொரு தரையும் பாத்தீங்கன்னா முயற்சி பண்றேன் சரி பண்றதுக்காக, என்ன நானே சக்திசாலியா மாத்தி சேவை செய்யறது, யோகா செய்யறது, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு வழிகாட்டுங்கள், மார்க் தரிசனம் செய்யுங்கள். இதற்கான பதிலை நம்மளுடைய ரம்யா தீதி கூறுவார்கள். இதுல கம்பேரிஷனுக்கு விஷயமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாட்டும் வேற வேற. அவங்களுடைய பாட்டு சென்டர்ல இருக்கிறது, உங்களுடைய பாட்டு வீட்டுல இருக்கிறது. இல்லைன்னா சென்டர்லயே இருந்தா 2 பேர் இருந்தாலும் கூட அவங்க பாட்டு வேற, நம்ம பாட்டு வேற. இதுல பாத்தீங்கன்னா அவங்களே சொல்றாங்க, எப்பெல்லாம் நான் கம்பேர் பண்றனோ அப்பெல்லாம் என்னுடைய ஸ்திதியானது கீழே போயிருது அப்படின்ட்டு. அப்ப கம்பேரிசன் தான் அங்க தப்பானதா தெரியுது. அதனால
டிராமாவனுடைய பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பொறாம கூட பின்னாடி மறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு இதுல டிராமாவனுடைய பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நம்மளுடைய ஞான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்களோ நம்ம சிறந்த முயற்சியாளராக மாறுறோமோ அப்போ யாரெல்லாம் முயற்சியே பண்ணலையோ அவங்கள பார்த்தாலும் நமக்கு வீணான எண்ணங்கள் வரும். அவங்க மேல ஒரு தவறான எண்ணம், இல்லை வீணான எண்ணம், இல்லை நெகட்டிவ் எண்ணம் அந்த மாதிரி வரும். ஒருவேளை நம்ம புருஷார்த்தம் பண்ணி நம்ம புருஷார்த்தமே பண்ணல அப்படின்னா புருஷார்த்தம் நல்லா பண்றவங்கள பார்த்து ஒரு பொறாமை, வெறுப்பு அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு விதத்துலையும் இருக்கு. யார் மலை ஏறிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மலை ஏறுறவங்க ஒரு பொழுதும் கீழே பார்க்க மாட்டாங்க. கீழே பார்த்தாங்கன்னா அவங்க கீழே தான் விழுந்துருவாங்க. மேல் நோக்கி போகக்கூடிய பாதையில தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அதனால ரொம்ப உயரமான இடத்துக்கு போறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சின்ன சர்க்கிள் கூட அவங்கள கீழே கொண்டு சேர்த்துரும் அதுல பாதாளத்துல. அதே போல ஆனா கீழேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் எங்க விழ போறாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மேல் நோக்கி போறவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால மேல் நோக்கி புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மற்றவங்களை பார்க்க கூடாது, நம்மளே பார்க்கணும், அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் டிஃப்ரெண்டான கொஸ்டின். எனக்குள்ள எல்லா சக்திகளும் இருக்கு, ஆனா எந்த சக்தி எந்த நேரத்துல யூஸ் பண்ணணும்னு புரிய மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், பாபா நீங்க வாங்க பாபா, எந்த நேரத்துல எந்த சக்தி, இந்த நேரத்துல என்ன சக்தி யூஸ் பண்ண எனக்கு தெரியல, கொஞ்சம் வாங்க, நீங்களே சரி பார்த்துக்குங்க, நீங்களே சக்தி அப்ளை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எந்த சக்தி நமக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ ஒருத்தர் கூட வாக்குவாதம் வருதுன்னா அப்போ பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி கொண்டு வரணும். ஏதாவது விஷயங்கள் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா நமக்குள்ள அதை அடக்கக்கூடிய சக்தி கொண்டு வரணும். பிரச்சனைகள் வரும்போது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கொண்டு வரணும். இப்போ ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா அந்த தாயினுடைய கிட்ட அந்த 3 சக்தியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதாரண மிருகமாகட்டும், சின்ன சின்ன கோழியாக இருக்கட்டும், கோழி கூட தன்னுடைய குழந்தைக்குன்னு ஒன்று வரும்போது அது எப்படி இவ்வளோ பொறுத்துக்குது, இவ்வளோ சகிச்சுக்குது, ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருதுல்ல. அதை விட பல மடங்கு சக்தி வந்தது சிங்கமே வந்தா கூட அது ஃபைட் பண்ணுது குழந்தைக்காக. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம குழந்தைகளுக்காக அது ஃபைட் பண்ணுது. அந்த வீராவேசத்துல எதிரில் இருக்கிற சக்திசாலியான மிருகமாக தான் இருக்கும், ஆனால் அது கூட பயந்து போயிருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் நமக்கு தேவையா இருக்கு. சில நேரத்தில் ஒரு சக்தி 2 சக்தியில முடிஞ்சிடும், சில நேரத்தில் 3 சக்தியும் நமக்கு தேவை இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் பட்டி ப்ரோக்ராம் இது மாதிரி ஏதாவது நடந்தது, இல்லை மதுபன் போகிறோம் அப்படின்னா அப்போ 2 மணிக்கு கூட எந்திரிச்சு யோகா பண்றாங்க. அமிர்தவேலை யோகாவும் நல்லா பண்றேன். ஆனா அதுவே வீட்டுல வந்தாச்சு, நார்மல் லைஃப்ல அமிர்தவேலை நான் எந்திரிக்கிறதே இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம்? நார்மல் ஆக்குறதுக்கு மற்ற நாட்கள்லயும் அமிர்தவேலை யோகாவை நான் கண்டினியூ பண்றதுக்கு என்ன பண்றது? ஓம் சாந்தி. இதுல பாத்தீங்கன்னா சில மாடுகள் தானாவே போகும். நம்ம பார்த்தோன்னே தானாவே இசாராவை புரிஞ்சுக்கிட்டு அதுவே நடக்கும். அது சில மாடுகள் இல்லை குதிரை ஆகட்டும், அதுக்கு அடி 4 சாத்தினாதான் அது போகும். அந்த மாதிரி அதே போல அந்த ஞான மார்க்கத்துல கூட சிலருடைய மற்றவங்க மூலமாக நமக்கு ஹெல்ப் எடுக்கலாம், அப்படி எடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க நிறைய பேர். பாபா கூட சொல்றாருல, சொன்னது என்ன யாராவது நிஷ்டாவில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய தடவை. சரி, அப்படி பாபா சொல்றாரு, சாகார முறையில் சொல்லுவாரு, என்ன யாராவது நிஷ்டாவில் உட்கார வைங்க. சிலர் சொல்லாமலே செய்யறவங்க, சிலர் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, சொன்னா வேணா கொஞ்சம் செய்வாங்க. இந்த மாதிரி சிலருக்கு கைடன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. யாராவது அவங்களை கைட் பண்ணணும் அப்படின்னு. நம்மள கூட பட்டி போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு அவ்யக்த முரளி படிச்சுட்டு இருக்கிறோம், ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அதனுடைய அது எக்ஸாம் நடக்குது, அதுக்கு ட்ராஃபி கிடைக்குது, பேட்ச் கிடைக்குது. இதுக்காகவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்னுடைய செல்ஃபுக்காக நான் பண்ணல, ட்ராஃபிக்காகவோ இல்லை பேட்சுக்காகவோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்ப எங்க போய் உருப்படுறது? நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. எனக்கு ட்ராஃபி வரல, ஏன் வரல, நீ இன்னைக்கு வந்திருக்கணும், நீங்க அனுப்பல, தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு குடைச்சல் கொடுக்குறாங்க நிறைய பேர் ஒரு ட்ராஃபிக்காக. நமக்கு ட்ராஃபி முக்கியம் கிடையாது, நம்மளுடைய புருஷார்த்தம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த மாதிரி ட்ராஃபிக்காக எங்க டீமுக்கு டார்ச்சர் பண்றாங்க. டீமை, ஏஞ்சல் ஆஃப் சிவா டீமை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது எதுக்குங்க? அந்த ட்ராஃபி வாங்குறதுக்கு தானே. நீங்க அதையே கொடுத்து அனுப்பலையே, ஒழுங்கா சேரலையே, எனக்கு போஸ்ட் பண்ணீங்க, வரலையே பிரதர், ஏன் இப்படி பண்றீங்க? அந்த ட்ராஃபிக்காக தானே நான் ராத்திரி ஃபுல்லா படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்களாம். இது ஒரு கேட்டகரிங்க. புருஷார்த்தத்துல ட்ராஃபிக்காக புருஷார்த்தம் பண்றாங்க. அதுல நம்பர் 1 பாசம் வாங்குறாங்க. புருஷார்த்தத்தினுடைய மார்க்கத்துல எல்லாருமே அதீந்திரிய சுகத்தினுடைய மார்க்கத்துல தான் போவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்தூலமான ட்ராஃபியினுடைய வழியிலையும் நிறைய பேர் இந்த மார்க்கத்திலையும் போவாங்க. அதனால இது ஒரு மார்க்கம். இவங்களுக்கு ஸ்தூலமான சுகம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால இது ஒரு கேட்டகரி. ஒரு மாதாஜி சொன்னாங்க, எனக்கு மெடல் கிடைச்சதுன்னு நாங்க வீட்டுல உள்ள ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், ஆனா காட்டுறதுக்கு எனக்கு இந்த மெடல் இன்னும் சேரல போஸ்ட்ல, சீக்கிரம் எப்படியாவது மெடல் அனுப்புப்பா அப்படின்றாங்க. அதனால நான் புருஷார்த்தம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்?
என்னுடைய செல்ஃபுக்காக பண்ணுறேனா இல்லை மற்றவங்களுக்கு நான் காட்டுறதுக்காக பண்ணுறேனா? இதை யோசிச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓம் சாந்தி. அடுத்த கேள்வி ஒன் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நான் வந்து ஸ்கூல் டீச்சருங்க. ஸ்கூல் டீச்சர் அப்படின்னாவே பயங்கரமாக கோவம் வரும், உங்களுக்கே தெரியும். நானும் டெய்லி கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறேன். டெய்லி நான் பாபாட்ட சொல்கிறேன், பாபா இன்றைக்கி நான் கோவப்பட மாட்டேன். 2 மணி நேரம் ஓகேவா நல்லா தான் போயிட்டுருக்கு. 2 மணி நேரம் தாண்டினோடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சு. அப்புறம் ரொம்ப கை நீட்ட வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்துடுது. கோவம் வருது, ஜாஸ்தியாக கோவம் வந்துடுது, அதனால் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறமா முடிஞ்சு போன பிறகு ரொம்ப மனசு கஷ்டப்படுது, வருத்தப்படுது. அதனால என்னுடைய பெரிய பிரச்சனை வந்து கோபம் தாங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கோபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை கூறுங்கள். நம்மகிட்டே ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சரே பதில் சொல்லுவாங்க. ஓம் சாந்தி. நாங்கள் வந்து டீச்சர் தான், எங்களுக்கு வந்து டெய்லி இந்த பிரச்சனை இருக்கவே செய்யுது. கண்டிப்பாக கோபத்தின் உச்சத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம் அடிக்கடி. அதனால் பின்னாடி ஃபீல் பண்ணுறதும் உண்டு. எப்படி வந்து நாங்கள் நல்லா பாபாவுடைய ஞானத்தையும் மறக்காமல் அதையும் அந்த வேலையும் செய்யணும், பாபா நினைவும் இருக்கணும். இதை பேலன்ஸ் வச்சு போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த நேரத்தில் கோபம் வந்து தலையை பிச்சுட்டு போயிடும். எப்படி வந்து ஒரு ரிஷி சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து பல வருஷம் தவம் பண்ணார், கீழே வந்தார், தவத்து நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு கீழே வந்து யாரோ ஒருத்தவங்க அவரை மிதிச்சிட்டாங்க. உடனே அவருக்கு கோபம் உச்சக்கட்டத்தில் போய் சாபம் கொடுத்து எரிச்சிருவார். இந்த மாதிரி தான் நம்ம கதை, எங்கள் கதை, டீச்சர்ஸ்களுடைய கதை, டீச்சர்களுடைய நிலைமை இதுதான். நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டெல்லாம் சொல்லுவேன், நான் வந்து பிரம்மா குமாரியில் இருக்கிறேன், கோவப்பட மாட்டேன். அதனால் இப்படி சொன்னவொன்னே அவங்களுக்கு இன்னும் அதிகமாக போயிடுது. என்னை கோவப்படுத்த வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியம் செய்வாங்க. அதனால இந்த மாதிரியான விபரீதங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஒவ்வொரு தடையும் நமக்கு அட்டென்ஷன் இருக்கணும். நம்ம வந்து பிரம்மா குமாரி, அதனால் கோவப்படக்கூடாது அப்படிங்கிற அட்டென்ஷன், ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம இதை ஜெயிக்க முடியும். இல்லைனா கோபம் பட்டுகிட்டே தான் இருக்கணும், ரொம்ப அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் வின் பண்ணுறதுக்காக. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நமக்கு வெற்றி கிடைக்கவே செய்யாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்க வந்து இந்த மாதிரியான சுபாவம் உள்ளவங்க கோவப்படக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்போ அதுக்கு மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து எடுத்தோடனே நடக்காது. நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குழந்தைங்களுக்கும், அதுவும் ஆத்மாக்கள் தானே, ஆத்மாக்களுக்கும் நமக்குமான கம்யூனிகேஷன் அந்த மாதிரி, அந்த ஆத்மாவுக்கான ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகும்போது அது வந்து நம்மளுடைய குறிக்கோளும் அங்கே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நிறைய டைம் எடுக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு இதில் வெற்றி கிடைக்காது. ஒரு தடவை பாபா சொன்னார் முரளியில், கோபம் படுறதுக்கு உங்களுக்கு அலௌடு கிடையாது, மற்றவங்க மேலே கோவப்படுறதுக்கு அலௌடு கிடையாது, உங்களுடைய பலவீனத்துக்கு மேலே கோவப்படுங்க பரவாயில்ல. ஒரு தடவை வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, பாபாவுக்கே கோவம் வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 6 மாதம் வரைக்கும் கோவப்படக்கூடாது அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு பாபா. ஒருவேளை 6 மாதத்துக்குள்ளே யாராவது கோவப்பட்டீங்க அப்படின்னா, நான் அடுத்த தடவை பாபா நான் உங்களை மீட் பண்ண வரமாட்டேன் அப்படின்னாரு. பழையவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, இது வந்து கோபம் கிடையாது, பாபாவுடைய அன்பு, ஸ்ட்ரிக்டான அன்பு. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்து பீஸா பர்கர் வேணும் அப்படின்னா இந்த ஹோம்ஒர்க்கை முடி, அப்போ தான் தருவேன் அப்படின்ற மாதிரி பல சோதனைகளுக்கு உள்ளாக்குவாங்கல்ல, அதே போல் இப்போ அவனுடைய ஒரு ட்ரிக்கு குழந்தைங்களுக்காக. இந்த பாயிண்டை கேட்டோன்னா நிறைய பேருக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கலாம், நிறைய பேர் கோபத்தை மொத்தமாக விட்டுருக்கலாம். ஏன்னா பரமாத்மாவனுடைய மகா வாக்கியம் அவ்வளோ சக்திசாலியானது. அதை யாரு கரெக்டாக கேட்டாங்களோ அவங்க கண்டிப்பாக மாறியிருப்பாங்க. பாபா வந்து என்ன சொல்கிறாரு, குழந்தைங்களுக்குள்ள அடிக்காதுங்க, திட்டாதுங்க, அவங்கள என்ன பண்ணுங்க, கட்டி போடுங்க அப்படிங்கிறாரு. எப்படி கிருஷ்ணருக்காக காட்டுறாங்க இல்லையா மகாபாரதத்தில், பாகவதத்தில் அவரை கட்டி போட்டுற மாதிரி, அந்த மாதிரி கட்டி போடுங்க அப்படிங்கிறாரு. உரலில் கட்டி போட்டதாக காட்டுறாங்க, மரத்தில் கட்டி போட்டதாக காட்டுறாங்க. இல்லைன்னா சாப்பாடு கொடுக்காதுங்க, ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிடுங்க. இப்போ நீ வந்து சொன்னதை கேட்கலன்னா சாப்பாடு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இப்படி வேணால் பண்ணலாம். எப்படி வந்து ஸ்கூலில் நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யாருக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறோமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ராத்திரி காலையில் அமிர்த வேலை யோகத்தில் அந்த ஆத்மாக்களை எமர்ஜி பண்ணி, அந்த ஆத்மாக்களை பாபாவுடைய அன்பால் மூழ்கடிங்க, அன்புக்குள்ளே முக்கி எடுத்துருங்க. அவங்கள நீல முக்கிற மாதிரி, நீல உஜாலாவில் வந்து இது பண்ணுவாங்கள்ல ஒயிட் துணி, அதே மாதிரி அந்த அன்புங்கிற கடலுக்குள்ளே அவங்கள மூழ்கடித்துருங்க அந்த ஆத்மாக்கள். உங்கள் மனசை முதல்ல மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து 3 மணி நேரத்தில் வந்து கோவம் வரும், 2 மணி நேரத்தில் கோவம் வரும் அப்படின்ட்டு, இது கூட ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. எனக்கு கோவமே வராது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணுங்க. இது கூட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மைண்ட் செட்டு. இப்போ நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மைண்டு மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து வர ஆரம்பிக்குதுல்ல,
அப்போ மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எனக்கு கோவமே வராது. சில நேரம் நம்ம வந்து அதை வேலையாக நினச்சிக்கிறோம்ல, இந்த சனியன்களுக்கு கூட இதே பொழப்பா போச்சு அப்படின்ட்டு நம்ம நெகட்டிவ் திங்கிங்கில் இருக்கோம், இல்லைன்னா சலிச்சு போயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற போது அந்த கோபம் வர ஆரம்பிக்கும். வரும் கோபம். நம்ம அதை டியூட்டின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அங்கே நம்ம பொறுப்புணர்வுனுடைய சுமை வருது. அப்போ அது என்னுடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கூலில் இப்போ படிப்பு சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து ரொம்ப அவங்களுடைய ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி சில ஸ்டோரி சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய லைஃப்னுடைய ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம்னா அவங்க கூட மிங்கிள் ஆயிடுவோம். அப்போ அவங்க நமக்கு டீச்சராக தெரிய மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டாக தெரிவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆனோன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த குழந்தைங்க கூட அவங்களுடைய விஷயங்களையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் குழந்தைங்கள வந்து ஒரு சிறு குழந்தை வந்து ஒரு பிளெயின் பேப்பர் மாதிரி, அவங்களுக்குள்ள நம்ம என்ன புகுத்தணும், என்ன வந்து வரைய வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு சேவை அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக செஞ்சோம் அப்படின்னா குஷியாக இருக்கும். ஒருவேளை நம்ம டியூட்டின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபம் வரதான் செய்யும். அதனால் ரொம்ப அன்பாக இருந்தால் கூட குழந்தைங்க தலைக்கு மேலே ஏறி ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரங்கள் அவங்க உள்ளுக்குள்ளே நம்ம சாஃப்டாக தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் குழந்தைங்களுக்கு அப்படி சும்மா கண்ணு காட்டுற மாதிரி, சும்மா கோவப்படுற மாதிரி நம்ம நடிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். கோவப்படுற மாதிரி பாபா கூட சில நேரம் என்ன ஆகுறாரு, தர்மராஜர் ஆயிடுறாரு. சில நேரம் எவ்வளோ திட்டுறாருன்னா நல்ல விஷயத்துக்காக திட்டுறது இல்லை, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அந்த மாதிரி பாபா தான் மிக சிறந்த டீச்சர், நம்மளுடைய டீச்சர். அவர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத வாட்ச் பண்ணுங்க, முரளியை நல்லா கேட்டு, அப்போ உங்களுக்கு தானாகவே புரிய வரும். ஏன்னா பாபா வெறும் அன்பு கடலாக மட்டும் இருக்கிறதுக்கு இல்லை, தர்மராஜராகவும் ஆகுறாரு, சத்குரு ஆகுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி. வயசு வந்து 38 வயசுங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்க. என்னுடைய கணவர் வந்து குடிக்காரரு, வீட்டு செலவு கூட காசு கொடுக்கறது இல்லை, வீட்டை சுற்றி ஒரே கடன். நான் வந்து என்கிட்ட எருமை மாடு இருக்கு, அதில் பால் கிடைக்கும், அந்த பாலை வச்சு வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு திடீர்னு ஆப்ரேஷன் ஆச்சு. அதாவது இப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காரு, அப்புறம் 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாடு வந்து பாலும் தரல, எருமை மாடு. இப்போ குழந்தைங்களுடைய ஸ்கூல் செலவும் இருக்குது, காலேஜ் செலவும் இருக்குது, ஆப்ரேஷன் செலவு இருக்குது, மாட்டையும் பார்த்துக்கணும், மாட்டுக்கான சாப்பாடு, அதுக்கு போட வேண்டிய அது உணவு இருக்குல்ல, அதுக்கான செலவு. இப்போ நான் என்ன பண்ணுறது? யார்கிட்டையும் நான் வந்து கடன் வாங்குறதும் கிடையாது. யார்கிட்டையாவது கடன் கேட்டால் கூட அவங்க வந்து அவங்களுடைய லாபத்துக்கான விஷயந்தான் சொல்கிறாங்களே தவிர நமக்கு வந்து உபயோகமானது சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் எல்லா தாரணைகள்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஆனால் இப்போ எல்லாமே உடைந்து போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதற்கான மார்க்க தரிசனம் தாருங்க. அதாவது இப்போ சுஷில் பாய் சொல்லுவார் பதில், ஓம் சாந்தி. அதாவது பிரச்சனை வந்து யாருக்கு தாங்க இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. இது வந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிக்கும் போதே அவங்கள பார்ட் டைமில் ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து விடலாம். நிறைய பிகேஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க தாய் கூட சேர்ந்து அந்த குழந்தைங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலியே ரன் பண்ணி நல்ல இடத்துக்கு உயர்த்தினாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டைமில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுடைய குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை வந்து தாய் தந்தை எதுக்காக படிக்க வச்சாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் டைமுக்கு அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்ட் டைம் ஜாப் பண்ணி எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் கிடைக்குது அப்போல்லாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்து அவங்க குடும்பத்தையே தூக்கி நிறுத்தினாங்க. இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க, பாபா குழந்தையாகவும் இருக்காங்க. அதனால பாபா மேலே நம்பிக்கை வைங்க, உங்களுக்கான வழிகள் கண்டிப்பாக திறக்கும். ஒரு வழி மூடிச்சு அப்படின்னா 10 வழிகள் உங்களுக்காக திறந்திருக்கு. ஓம் சாந்தி.